அந்த ரவுடி ஹீரோவோட ஃப்ரெண்டோட தங்கச்சியை ஒரு மாதிரி பேசிட்டான் அப்படிங்கிறதுனால அந்த ரவுடியோட அக்கா கழுத்துலேயே ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டுக்காக கத்தியை வச்சு மிரட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால ரவுடி பழி வாங்குறதுக்காக அவன் தங்கச்சியவே பிடிச்சிட்டு வந்து ஒரு மாதிரி உட்கார வச்சிருப்பான். எங்கள் அக்கா கழுத்தில் கத்தியை வச்சவனோட தலையை முதல்ல நான் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டே அவனுக்காக ஹெல்ப் பண்ணி அவன் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக ஃப்ரெண்டை வந்து கொல்ல வச்சிருப்பான். இதெல்லாம் தெரிஞ்ச போலீஸுமே அந்த பொய்யான சாட்சிகள் 2 பேர்த்தையும் ரிமைண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு நியூஸில் வந்து வருது. இது அவங்க அம்மாவுக்கும் தெரியுது. ஹீரோவை கொண்டது அந்த வேலுவோட ஆளுக்கு தான். பட் இப்போ பொய்யா வேற 2 பேர் ஆஜராயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் ஹீரோவோட அம்மா வந்து பயங்கர கோவமா, யாரு நான் பையன் கொண்டானோ அவளை நானே கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸோட உதவியோட ஹீரோவை கொன்ன ஒவ்வொருத்தவங்க தலையா வெட்டி எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோவை லாஸ்டா யாரு கொண்டானோ அவனை வந்து அவங்க அம்மா கையாலேயே அவங்க வந்து வெட்டி கொள்றாங்க. தன்னோட பையனுக்காக அவங்க அம்மா செஞ்சது கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லிடுங்க.